இந்திய துறைமுகங்களின் சரக்குகள் கையாளும் திறன் கடந்த 2014ஆம் ஆண்டில் 870 மில்லியன் டன்களாக இருந்தது. இப்போது 1550 மில்லியன் டன்களாக அதிகரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் கூறினார். கடல்சார் இந்தியா உச்சி மாநாடு 2021 பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் உலக நாடுகள் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். கடல்சார் துறையில் வளர்ச்சி அடைவதில் உலகின் கடல் பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக உருவாவதிலும் இந்தியா மிக தீவிரமாக உள்ளது. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, சீர்திருத்தத்தை ஊக்குவிப்பதை இந்தியா நோக்கமாக கொண்டுள்ளது என கூறினார். முக்கிய துறைகளின் திறன் கடந்த 2014ஆம் ஆண்டில் 870 மில்லியன் டன்களாக இருந்தது. இது தற்போது 1550 மில்லியன் டன்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நமது துறைமுகங்கள் சரக்கு கப்பல்களின் காத்திருப்பு நேரத்தை குறைத்துள்ளன. வதாவன், பாரதி மற்றும் கண்டலாவில் தீன்தயாள் துறைமுகம் ஆகியவற்றில் உலக தரத்திலான கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன என அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தி ஆகியவற்றை நிறுவும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது என்றும், இந்திய துறைமுகங்களில் 2030ஆம் ஆண்டிற்குள் 3 கட்டங்களாக மொத்த எரிசக்தியில் 60% மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் நீண்ட கடற்கரையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்தியாவின் உழைப்பாளிகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றனர். உங்களின் வர்த்தகத்திற்கு அழைப்பு விடுக்கும் துறைமுகமாக இந்திய துறைமுகங்கள் இருக்கட்டும் என உலக முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார்.